கண் சார்ந்த பிரச்சனை 96 ரோகத்திற்கும் அருமையாக மாற்றம் தரக்கூடிய ஒரு சூர்ணமும் ஒரு தைலமும் அது எப்படி என்ன வாங்க பார்க்கலாம். நலமுடன் வாழும் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறேன்னாக்கா, கண் சார்ந்த நோய்கள் குறித்து தானே பதிவுங்க. கண் சார்ந்த நோய்கள் எப்படியெல்லாம் வருது, அதுக்கு என்னென்ன ஒரு மூலிகையில் நம்ம பயன்படுத்தலாம், அது எப்படி அதிலிருந்து ஒரு தைலத்தை நம்ம எடுத்து நம்ம எப்படி கண்ணுக்கெல்லாம் நம்ம போட்டு வரலான்றதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோங்க. நேரில் இன்றைக்கி பார்க்கும்போது கண் சார்ந்த நோய்கள் அப்படின்னு பார்க்கும்போது வியாதிகளாலும் கண் சார்ந்த நோய்கள் வருதுங்க, வயதானாலும் கண் சார்ந்த நோய்கள் வருதுங்க, இல்லை பிறவிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கண் சார்ந்த நோய்கள் வருதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மாலை கண் என்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய பரம்பரையிலேருந்து அது வருதுங்க. அது கர்ம வினையினால் வர நோய்கள் இருக்குங்க. அது போல் இது மேலே ஒரு 96 கண் சார்ந்த ரோகங்கள் இருக்குன்னு சித்தர் பெருமக்கள் நமக்கு சொல்லிக்கிறாங்க. இன்னைக்கு பெரும்பாலுமாக பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கண்ணு மங்கலாக இருக்குது, கண்ணு கிட்ட பார்வை தெரியல, கண்ணு தூர பார்வை தெரியல, அதே போல் கண்ணில் நீர் வழியுது, கண் எரிச்சலாக இருக்குது. இது போன்ற பிரச்சனையை தான் இன்றைக்கி பரவலாக நம்ம பார்த்துட்டு வரோம் நேயர்களே. இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கண் சார்ந்த பிரச்சனை, கிட்ட பார்வை தூர பார்வை, வயதான காலத்தில் ஒரு 45 வயசுக்கு மேலே கண்ணை பாதுகாக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துக்குள்ளே வந்துடுங்க. இப்போ ஏதோ ஒரு மூலிகை தைலங்களை நீங்கள் 45 வயசுலேருந்து வாரத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்களை வாழ்நாள் முழுக்க இந்த கண் சார்ந்த பிரச்சனையே வராதுங்க. இப்போ அந்த மாதிரி நம்ம பாதுகாக்க விட்டாதனால வயதான பிறகு என்ன ஆகுதுன்னா கண் மங்கல் ஏற்படுதுங்க, கண்ணில் புரை வருது சொல்கிறாங்க. அதே மாதிரி கிட்ட பார்வை தூர பார்வைன்னு சொல்லிட்டு வருதுங்க. இது போல் பல சார்ந்த பிரச்சனைகள் வருதுங்க. வயதானவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கண் சார்ந்த பிரச்சனை ஏன் வருதுன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு சத்துக்கள் குறைபாடுனால இந்த வயதானவங்களுக்கு கண் பிரச்சனை வருதுங்க. ஸோ அதனால் நேர்களே அவர்களுக்கு சத்துக்கேற்ற ஒரு சூழ்நிலையும் அதே போல் கண்ணுக்கு சொட்டு மருந்துகளை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாற்றத்துக்கு வருங்க. அதே போல் நிறைய பேர் ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு கண் எரிச்சல் வருது, ராவில் தூக்கம் இல்லை. அதே போல் வண்டி ஓட்டுறாங்க, அவங்களுக்கு பிரச்சனை. டெய்லருங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கண்ணு பிரச்சனை, பார்த்து ஊசி கோக்கணும். அதே போல் டிரைவர்கள் உத்து பார்த்து ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டணும். இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கண்ணில் அதிகமான வேலைகள் இருக்கிறதுனால கண் சார்ந்த பிரச்சனை வருதுங்க. நேரில் இன்னைக்கு அந்த கண் சார்ந்த 96 ரோகத்திற்கும் எப்படி நம்ம ஒரு தைலத்தை நம்ம காய்ச்சலாம் அப்படின்னு சொன்னாக்கா, நேர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா என் கையில் இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா கோவை இலைங்க. கோவை இலை பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோவை இலை சாறு விஷத்தை முறிக்கக்கூடியதுங்க. நரம்பில் இருக்கிற விஷத்தன்மை வாய்ந்த கிருமிகளும் விஷ ரத்த ஓட்டத்தில் இருக்கிற விஷங்களை எடுக்கக்கூடியது தாங்க இந்த ஒரு கோவை இலை. நேருங்க வைத்தியர்களே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலவிதமான அவங்க மருத்துவத்தை செய்யும் போது கண்ணில் ஏதோ ஒரு புகைப்பட்டு அதே போல் கண் எரிச்சல் கண் வீக்கம் வந்தாக்காவே இந்த கோவை இலை தாங்க கசைக்கு உடனே விடுவாங்க. கோவை இலை கசைக்கு விட்ட பிறகு கண்ணில் போன நெச்சு புகையாக இருந்தாலும் சரி உடனே வெளியே வந்துடுங்க. அது போல் ஒரு குணத்தை கொண்டு தான் இந்த கோவை இலைங்க. இந்த கோவை இலையை நம்ம எடுத்துக்கலாங்க. அதே போல் சீந்தில் இலையை எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி நேர்களே நம்ம பூக்களை எடுத்துக்கலாங்க. என்ன பூக்கள் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நந்தியாவட்டை பூக்களை எடுத்துக்கலாம். பிரம்மதண்டா வெள்ளைப்பூ, பிரம்மதண்ட செடியிலே பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை பூக்கள் பூக்குதுங்க, அதை எடுத்துக்கலாம். சங்குப்பூ வெள்ளைப்பூ எடுத்துக்கலாம். அதே போல் நேத்திர பூண்டு என்று சொல்கிற ஒரு மூலிகை இதில் சேர்த்துக்கலாம். இப்படியெல்லாம் நம்ம மூலிகைலாம் சேர்த்து என்ன பண்ணேன்னு சொன்னாக்கா சூரியப்புறம் போடணுங்க. இது பாருங்க, சூரியப்புறம் போட்டிங்கனாக்கா ஒரு குறைஞ்சபட்ச ஆகலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 18 நாள் ஆகலாம் ஒரு சூரிய புடத்தில் இருக்கணும். குறைஞ்சது 40 நாள் வரைக்கும் செக்கில் ஆட்டின நல்லெண்ணில் இந்த மூலிகைலாம் ஒரு கைப்பிடி அளவு சம அளவு எடுத்துங்க. அதுக்கேற்ற பள்ளி நீங்கள் தேங்காய் எடுத்துட்டு சுத்தமான தேங்காய் எடுத்துட்டு 40 நாள் ரவிப்புடம் சூரிய விளத்தில் நீங்கள் வச்சு எடுத்து அதுக்கு கண்ணுக்கு பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா சிலருக்கு 3 நாள்ல தெரியலாம், சிலருக்கு ஒரே நல்ல பளிச்சுன்னு தெரியலாம், சிலருக்கு 3 மாதம் ஆகலாம். அவங்களோட உடலுக்கு ஏற்றவாறு அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதான் இந்த தைலங்க. இந்த மாதிரி ஒரு டப்பால நீங்கள் போட்டு வச்சுட்டு காலையில் ஒரு 7 மணிக்குங்க. அதே மாதிரி நிறைய வெயில் வரும்போது இந்த எண்ணெயை கண்ணுக்கு போடக்கூடாதுங்க. அதே போல் ஒரு குளிர்ச்சியான நேரத்தில் இந்த கண்ணுக்கு இதை போடக்கூடாதுங்க. நல்ல ஒரு மிதமான ஒரு சூடு வெயிலில் ஒரு காலையில் ஒரு 7 மணி வச்சுங்களேன்,
7 மணிக்குள்ள வந்து ஒவ்வொரு கண்ணுக்கு வந்து 2 சொட்டு போட்டுடுங்க. இந்த தைலத்தை போட்டுட்டாக்கா நீங்க இந்த தைலத்தை நீங்க போட்டுட்டீங்கன்னா கண்ணை நிமிட்டக்கூடாதுங்க. அதே போல கண்ணை கசக்கக்கூடாதுங்க. காற்றுல வந்து உடனே பயணம் பண்ணக்கூடாதுங்க. இப்படி எல்லாம் பண்ணாம நீங்க போட்டுட்டு வந்தீங்கன்னாக்கா நல்ல மாற்றத்துக்கு கிடைக்குங்க. அதே போல இந்த சூர்ணம் என்னன்னாக்கா பாருங்க, நம்ம உடல்ல இருக்கிற கழிவையே எடுக்கிறது இல்லைங்க. உடல்ல இருக்கிற கழிவு ராஜ உறுப்புகள் கழிவு இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்விக்கே இன்னைக்கு ஆளாயிட்டுங்க. நம்ம ராஜ உறுப்புகள் இருக்கிற கழிவுகளை நீக்கி குடல் சுத்தம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சூர்ணம். இந்த சூர்ணங்கள் பல விதமான மூலிகைகளை கொண்டு செய்யப்பட்டுட்டாங்க இந்த சூர்ணம். அதே போல வந்து நேயர்களே, இந்த சத்து குறைபாடுனால இந்த கண் பார்வை வந்தவங்களுக்கும் இது பயன்படும். அதே மாதிரி எல்லா வித இந்த கண்ரோகத்துக்கும் இந்த உடல் உறுப்புகளை சுத்தம் செய்யறதுக்கு இந்த ஒரு அற்புதமான சூர்ணம் பயன்படும் நேயர்களே. கல்லீரலை வந்து சுத்தம் செய்யக்கூடியதுங்க இந்த சூர்ணம். ஏன்னாக்கா கல்லீரல் வந்து சுத்தம் இல்லைனாக்கா, கல்லீரல பிரச்சனை வச்சுனாக்கா கண் பார்வைக்கு சம்பந்தப்பட்டதுங்க. கண் பார்வை குறையும், கண்ணில் ஏகப்பட்ட வந்து பிரச்சனைகள் உண்டாகும். அதே போல சிறுநீரகம், கிட்னி, இந்த கிட்னியில கோளாறு வந்தாலும் உடனே கண் பார்வையில வந்து கண்ணில் தெரியுங்க. என்ன சொல்லுதுனாக்கா, கண் என்ன சொல்லுதுன்னா, ஒன்று வந்து உனக்கு லிவர் பிரச்சனை இருக்குது, ஒன்று வந்து கிட்னி பிரச்சனை ஆகுதுன்னு எடுத்து காட்டுறதாங்க இந்த கண். உடனே அது பாதிப்பு காட்டும். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த ஒரு சூர்ணத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். அதே போல் இரவில் தினமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மலத்தை இலகுவாக இழக்கக்கூடிய மல இலக்கிய சூர்ணங்களை நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது நேயர்களே அற்புதமாக ஒரு நல்ல மாற்றத்துக்கு வரும். நன்றி, வணக்கம்.